ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க முடியுதுன்னா, எல்லா சோஷியல் மீடியாலையும் எங்கே போனாலுமே பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சுமல் பாய்ஸ்ன்னு சொல்லி இந்த படத்தோட நிறைய பேர் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ ரொம்பவே நல்லாவே வந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படி என்னதாண்டா இந்த படத்தில் இருக்குது, ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து மலையாளத்தில் எடுத்திருக்காங்க. ஸோ இது எப்படி நமக்கு புரிய போதா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம போய் அந்த படத்தை போய் பார்த்தா தரமான படமாக எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த படம் எப்படி இருந்துச்சு, எந்தெந்த மாதிரி இம்பேக்ட்லாம் கிரியேட் பண்ணுச்சு, நமக்கு அது போல புரிஞ்சிச்சா, அதில் எந்தெந்த மாதிரி கூஸ் பம்ப்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்க முன்னாடி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸோட அப்டேட் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கிறது என்ன அப்படின்னா, இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ ஸ்டோரியை வந்து பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் இந்த படத்தை வந்து டைட்டிலுக்கு முன்னாடியே அதை வந்து சொல்லிட்டாங்க. சென்ட்ரல் மினிஸ்டராலே ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த படம் வந்து லாங்குவேஜாக இந்த படம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் புரியலை அப்படின்னு மாதிரி சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளே ஒரு படம் வந்து ஒரு மாதிரி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்பீடு எடுக்கும் பாருங்கள். கடைசியில் கிளைமேக்ஸில் தான் அந்த ஸ்பீடு போய் குறையும். அந்த லெவலுக்கு அந்த ஸ்பீடு வந்து மெயின்டைன் பண்ணியே தான் வச்சுருப்பாங்க. ஸோ மஞ்சுமல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சுமல் வந்து ஒரு இடம். ஸோ அந்த இடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்களோட கதை தான் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு 4-5 இளைஞர்கள், அதாவது ஒரு 6-7 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாம் எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்களோட சரி ஏதாவது ஒரு ட்ரிப்பு போகலாம், கோவா போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலான்னு சொல்லி நாம் முடிவு பண்ணி வச்சுருப்போம். ஆனால் போயிட்டு வந்துடுவோம். நாம் இப்போ போனோம் இல்லை போகலான்னு பிளான் பண்ணுவோம், பட் ஆனால் நம்ம போக மாட்டோம். ஸோ அந்த மாதிரி இவங்களும் அதே மாதிரி கோவாக்கு போகலான்ட்டு பிளான் பண்ணுறாங்க, வேறு எங்கெங்கேயோ போகலான்ட்டு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. பட் அது எதுவுமே சரி வரலை அப்படின்னு சொல்லிட்டு சரி கடைசியாக கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு சொல்லி கொடைக்கானலுக்கு போகிறாங்க. ஸோ அந்த இதில் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா குணா குகை, அதாவது குணா படத்தில் வந்து காட்டக்கூடிய அந்த குகையில் வந்து அந்த பாட்டெல்லாம் வந்திருக்கும். ஸோ அந்த குகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதையும் மீறி இவங்க போய் அந்த இடத்துல இவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் வந்து உள்ளே போய் விழுந்து ஒரு குகைக்குள்ளே போய் விழுந்து அங்கேருந்து இவங்க எப்படி அவங்கள மீட்டாங்களா இல்லையா, எப்படிலாம் மீட்டாங்க, அவங்களுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, அவங்கள அந்த குகையிலேருந்து வெளியே எடுக்கும்போது எந்தெந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணாங்க, அது எதெல்லாம் கொண்டு போச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட வந்து ஃபுல் கதை. ஸோ நான் எல்லா கதையுமே ஃபுல்லாக சொல்லிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ ஆமாம், நானும் படம் போய் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லா கதையும் எனக்கு ஆல்ரெடி எனக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிச்சு. ஸோ அப்படியுமே நான் அந்த படத்தை போய் பார்த்தேன். ஆனால் 1% கூட அதில் வந்து எனக்கு டவுன் எந்த இடத்துலையுமே அது தெரிஞ்ச மாதிரி இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு படம் வந்து இவங்க வந்து எடுத்து வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படத்தில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி, அந்த இதெல்லாம் தரமாக ஒவ்வொரு சீனும் அந்த லெவலில் தத்ரூபமாக எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற பசங்க மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இடத்த குகைக்குள்ளே மாட்டினதுக்கப்புறம் ஒவ்வொன்றா ரிவீல் பண்ணிகிட்டே வருவாங்க. அவங்க எந்தெந்த மாதிரி இருந்தாங்க, ஒரு சின்ன வயசில் எப்படிலாம் அவங்க இருந்தாங்க, யாருக்கு என்னென்ன மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணாங்க, எப்படி, அதாவது ஒரு சீனில் நான் பார்த்தேன், அதாவது ஒரு பையன் வந்து தண்ணியில் வந்து குதிக்கிற மாதிரி இருக்கும். அது குதிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல, அதாவது வந்து அவங்க வந்து சின்ன வயசில் பண்ண அந்த விஷுவலும் அதுக்கப்புறம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற விஷுவலும் காட்டுவாங்க. தரமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் கூஸ்பம்ஸ் வரக்கூடிய மூமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் எப்போ குகைக்குள்ளே விழுகிறாரோ அதுலேருந்தே கூஸ்பம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு பாரியான பதட்டமாகவே இருக்கும். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே தான் வச்சுருப்பாங்களே தவிர எந்த இடத்துலையுமே அந்த இதை கொஞ்சம் கூட குறையாமல் பார்த்துருப்பாங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குகைக்குள்ள அந்த மனுஷன் விழுவான் பாருங்க, அது அப்படியே ரியலிஸ்டிக்காக எடுத்த மாதிரி இருக்கும். எவ்வளோ தூரத்துலேருந்து எவ்வளோ மேலேருந்து அப்படியுமே விழுந்து ஒருத்தையும் பொழைச்சிருக்கான் அப்படின்னா அதெல்லாம் வேற லெவல். அந்த இடத்துல விழுந்தா அந்த மனுஷன் அவனால் கையை கூட தூக்க முடியாத அளவுக்கு அவன் இருந்தும் அவன் தன்னோட வாய்ஸை மேலே கொடுப்பான் பாருங்க. தரமாக செஞ்சுருப்பாங்கன்னு தான் சொல்கிறேன்.
ஸோ அதுக்கப்புறம் முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிஎம் எல்லா இடத்துலையுமே பின்னிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதுலேயும் முக்கியமாக அந்த குணா படத்தில் வரக்கூடிய அந்த கண்மணி அந்த பாட்டை ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க பாருங்க. அந்த படம் அந்த சீனில் அழுகாதவங்க இருக்கவே முடியாது, அந்த லெவலில் கொண்டு போயிருந்தாங்க. இந்த படத்தில் முக்கியமான பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் தான். ஸ்டார்டிங்கில் ஒரு 30 நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா மலையாளத்தில் போயிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றது வந்து நமக்கு வந்து நல்லாவே காட்டியிருப்பாங்க. நம்மளால் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அளவில் தான் இருக்கும். சப்டைட்டில் போட்டாலுமே அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது நமக்கு புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா படம் வந்து மோஸ்ட்லி கொடைக்கானலில் தான் எடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கொடைக்கானலில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தமிழில் பேசுவாங்க, இவங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் பேசுவாங்க. ரெண்டுமே நல்லா சிங்க் ஆகி அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, என்னத்தை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றதையுமே நல்லா வந்து அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் இல்லாம பாத்துக்கிட்டது வந்து ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி இடம் இல்லப்பா இது. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து அந்த ஒரு பையன் வந்து அந்த கோயக்குள்ளே ஆமாப்பா அந்த குழிக்குள்ளே விழுந்துட்டாப்புல. ஸோ இவங்களை வந்து ஹெல்ப் கேட்கறதுக்காக நிறைய பேர்ட்ட போய் ஹெல்ப் கேட்பாங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் கடைசியாக போய் சரி ஓகே நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னால் அங்கே இவங்களை போட்டு பொழப்பாங்க பார்க்கணும். அதெல்லாம் ரியலாக இப்படி தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சிருக்கோம்ல, அதே மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ரியலிஸ்டிக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. இது குணாக்கேவா நீங்களே கூட்டு வந்து மர்டர் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குகைக்குள்ளே வந்து அந்த பையன் விழுந்துருப்பாப்புல, அந்த குகையை பற்றி ஒரு ரிவியல் பண்ணுவாங்க. அந்த குகை எப்படி இருந்துச்சு தெரியுமா, அங்கே அதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க தெரியுமா, அதில் எத்தனை பேர் விழுந்திருக்காங்க, இவ்வளோ பெரிய ஆளே விழுந்திருக்காங்க, ஆனாலும் அவங்களே காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லி நல்லாவே அந்த குகையை பற்றி வந்து நல்லா வர்ணிச்சிருப்பானுங்க. அந்த இடத்தோட உண்மையான பேர் என்ன தெரியுமா? தாத்தானி நடுக்கரை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபயர் இன்ஜின்லேருந்து அவங்களாம் வந்து தீயணைப்பு அவங்களாம் வந்து அவங்க ஒரு ஆள் இறங்க போகிறேன்னு சொல்லி அது யாருமே இறங்காமல் அவங்க ஐயோ இதுக்குள்ள விழுந்தா நாமளும் அவ்வளோ அதே கதி தான் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே போகாமல் இருக்க நேரத்தில் இவங்க கூட வந்து அந்த ஒரு அவங்களுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வயசில் கொஞ்சம் மூத்தவராக இருப்பார், அவர் உள்ளே இறங்கி நான் போய் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு அந்த சீனு. ஒரு சென்ட்ரல் மினிஸ்டராலே ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த குகைக்குள்ளே இவர் காப்பாற்ற போகும்போது உள்ளே இறக்கும் போது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சும்மா விளையாட்டுக்க ஒரு சில அந்த தக்காவாருன்னு சொல்லுவாங்க, அதாவது கயிறை கட்டி அந்த பக்கம் ஒரு 10 பேர் இந்த பக்கம் ஒரு 10 பேர் வந்து இழுத்துக்கிட்டு 2 பேர் யார் வந்து அந்த எதிர்ப்பு தரப்புறவங்க வந்து இவங்க பக்கம் கொண்டு வர்றாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிற மாதிரியான ஒரு சும்மா நார்மலாக விளையாடக்கூடிய அந்த ஒரு விளையாட்டை வந்து இந்த இடத்த அந்த குகையில் வந்து அவங்க வந்து செஞ்சது வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா அந்த கண்மணி அந்த பாட்டு வந்து கண்டிப்பாக இனிமே பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு வந்துச்சு அப்படின்னா இது ஒரு லவ் சாங்கு. அதை போய் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆந்தமாக, அதாவது அந்த அவங்க ஃப்ரெண்டுக்காக பண்ணக்கூடிய ஒரு பாட்டு மாதிரி மாற்றினாங்க பாருங்க. சொல்லவே முடியல அதெல்லாம். ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த படம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதாவது கதை உங்களுக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சி என்னடா இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு என்னத்தை போய் படம் பார்க்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து உங்களோட டிஃபெக்ட் தான். என்ன அப்படின்னா உங்களுக்கு கதை தெரிஞ்சாலும் அந்த சினிமோட்டோகிராஃபி அந்த சீன்ஸ் அவங்க எப்படி எடுத்திருக்காங்க, என்னென்ன மாதிரி சுச்சுவேஷன்லாம் கிரியேட் பண்ணியிருக்கு, எந்த மாதிரி இம்பேக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் போய் படம் பார்த்தா மட்டும்தான் இதை வந்து உங்களால் அனுபவிக்க முடியும். ஏன்னா அந்த லெவலுக்கு ஒரு படத்தை வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். அப்போ தான் அந்த அதில் உள்ள பிஜிஎம்ஸாக இருக்கட்டும், அதில் கொடுக்கக்கூடிய சீன்ஸ், அந்த எஃபெக்ட், அது எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை போய் பார்க்கலாம். இப்போ கண்டினியூவாக பார்த்தீங்க அப்படின்னா மலையாளத்தில் நிறைய படங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இதுவுமே நல்ல ஒரு வரவேற்பு போயிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் படத்தை போய் பாருங்கள், தேட்டரில் போய் பாருங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு ரிவ்யூ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாடா பாய்.